வணக்கம் மெர்க்குரி வியூவர்ஸ், நான் ஆன்ஜோயல். ஸோ இன்னைக்கு ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி தான் கேட்க போறோம். ஒரு லாங் லவ் ஜர்னி. சின்னதா ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 6 மாசமா எனக்கு வாங்கி கொடுக்காம இருக்காரு. ஏன்னா, அது வாங்கி கொடுத்தா அவளும் கேட்பா. வெளியில போகும்போது வாங்கி தர வேணாம் சார். அவ தான் ஸ்கூல் போயிடுவாள்ல. நான் வீட்ல தானே இருக்கேன். அப்ப நீங்க ஆஃப்டர்நூன் வரும்போது வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கலாம்ல. நான் அவளுக்கு தெரியாம சாப்பிட்டுருக்க போறேன். பாப்பாவே புள்ளையே சாப்பிடல, அப்புறம் உனக்கு மட்டும் என்ன ஐஸ்கிரீம் வேண்டியது? கரெக்ட்டு. அதுதான். 10 இயர்ஸ் லவ் பண்ணோம். கிட்டத்தட்ட நாங்க ஒரு 8த், 9த் படிக்கும்போதுலேருந்தே 2 பேரும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் சைல்ட்ஹுட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் படிப்போம்ல, 5த் வரைக்கும் 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான். பட் என்னோட சீனியர், நான் பார்த்ததில்ல, எனக்கு அதை பற்றி ஞாபகம்லாம் இல்லை. நான் 6த்துக்கு அப்புறம் வேறு ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் 9த், 8த் ஸ்டேஜில் தான் இவரை பார்த்தது. ஸ்ட்ரீட்லலாம் ரூமிங்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நிறைய வீட்டாண்டெல்லாம் சுற்றி எப்படியோ என்னை கரெக்ட் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு இவங்கள பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு தான் அவங்க ஆளுன்னு சொல்லி இவங்கள கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. ஆள்ரா டபுள் சைடு அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காட்டுறா. பார்க்கும்போது எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சது. அவங்க என்னை பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டேய் உண்மையை சொல்கிறா, டபுள் சைடா டான்ட்டுலாம் கேட்குறேன். அப்புறம் அவன் என்னை ஏமாத்திடுறான். இவங்கள உங்க ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் லவ் பண்ணல. அவரே என்ன ஒன் சைடு லவ் பண்ணிருக்காரு போல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே பிடிச்சது. அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 12த்துக்கு அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு லவ் பண்ண ஆரம்பித்தோம். இவர் என்ன லவ் பண்ணவும் மாட்டாராம். ஆனால் வீட்டு சைடு மட்டும் டெய்லி போவாராம். அதனால நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுக்கு நீ தான் என்ன லவ் பண்ணலன்ற, அப்புறம் எதுக்கு வீட்டு சைடு வர அப்படின்னா, நான் லவ் பண்ணலன்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ப்ரப்போசலே வந்துச்சு. இல்லை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு இவர் தான் சொன்னார். அது ஏப்ரல் 27 ஒரு 5 o'clock. அஜிச்சோ, இவனை கொஷின் கேட்டிருக்கலாமே எப்படா ப்ரப்போஸ் பண்ணேன்னு. அந்த டேட்டை இப்போ வரைக்கும் ஜென்ரலாக எங்கன்னா அவுட்டிங் போய் அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ வீட்டில் எப்படி லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே இல்லை. இவர் வேற கேஸ்ட், நான் வேற கேஸ்ட். ஆக்சுவலாக நான் தெலுங்கு, இவர் தமிழ். ஸோ கேஸ்ட் வைஸும் ப்ராப்ளம், எல்லாமே லாங்குவேஜ் ப்ராப்ளம், எல்லாமே ப்ராப்ளம் தான். அதனால் அப்பா முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டே சொன்னாங்க. 12th படிக்கும்போது என்ன சொன்னார்னா, நீ இப்போ தான் 12th படிக்கிற, இப்பயே லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, இதெல்லாம் செட் ஆகாது. 5 இயர்ஸ் நீ இவரை லவ் பண்ணுறியான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ காலேஜ்லாம் போனால் நம்மளுக்கு மைண்டு மாறும், மெச்சூரிட்டி வரும். ஸோ அதனால நீ பிரேக்கப் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அப்படின்னால நீ 5 இயர்ஸ் இவனை லவ் பண்ணு, அதுக்கப்புறம் வேணா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அது வரைக்கும் உன்னோட லவ் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அப்பா ஒரு அட்வைஸ் அதுதான் சொன்னார். பட் நான் 5 இயர்ஸும் இவரையே தான் அதுக்கப்புறமும் லவ் பண்ணேன். நான் ஆக்சுவலாக பிகாம் முடிச்சுட்டு எம்காமும் முடித்தேன். அந்த 5 இயர்ஸ் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே இவரை தான் லவ் பண்ணதுனால அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாரு. பட் நான் காலேஜ் முடிக்கிற அந்த ஸ்டேஜில் கரெக்டாக 2018 டாடி ஜான்வரியில் இறந்துட்டார். பட் ஓகே சொல்லிட்டாரு, இவங்க வீட்லேயுமே பேசிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சடனாக ஹார்ட் அட்டாக். யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் ஒரே பொண்ணு அப்பாவுக்கு. ஸோ அதனால் என்னால் அது டைஜஸ்ட் பண்ணவே முடியல. நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். அதுக்கப்புறம் வீட்லேயே அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2018 செப்டம்பரில் மேரேஜ் ஆச்சு. உங்க வீட்ல எந்த பிரச்சனையும் பண்ணலையா? ஸ்டார்டிங்ல இருந்து ப்ராப்ளம் இல்ல. ஓகே, விட்டுட்டாங்க. பொண்ணு நல்லா இருக்குப்பா, கட்டி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? எங்க அப்பா தான் கேட்டாரு, டேய் சீரியஸா லவ் பண்றியா, உண்மையா சொல்லு, சீரியஸா லவ் பண்றேன்னா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆமா அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்ல யாரும் எதுவும் பிரச்சனை பண்ணல. இந்த 10 வருஷம் லவ்ன்றது ஒரு பெரிய டைம் பீரியட்ல மேம். சோ எப்படி எந்த ஆசிலேஷனும் இல்லாம சார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த ஸ்டெபனா ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தீங்க? நிறைய வேண்டாம். வீட்ல எப்படின்னா டாடி அட்வைஸ் பண்ணுவாரு, வேணாம்மா நம்ம ஃபேமிலிக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இப்படிலாம் வேண்டாம், 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டுலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரா. அப்போ உடனே என்ன பண்ணுவேன், அழுவேன் ஃபோன் பண்ணி, பிரேம் பிரேக்கப் பண்ணிடலாம், வேணாம் நீ எனக்கு, அந்த மாதிரி. அது ஒரு 1008 தடவை போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டைம்ஸ் வேண்டாம் 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 விட்டுரு. ஆனாலும் பசங்க சர்க்கிள் அதிகம், அதனால கேங்காவது ஊர் சுத்தினே இருப்போம். அதனாலே இவங்க டேடி கிட்ட நாளா போவோம், அவன் குடிக்கிறான், ஊர்த்துறா, தம் அடிக்கிறான், எல்லா பழக்கம் அவனுக்கு இருக்குன்ட்டு. ஒரு நாள் எப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் அவர் ஃபோன் பண்ணியே பேசிட்டாரு, செட் ஆகாதுப்பா இதை விட்டுருப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணியே பேசினாரு. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க உங்களை பற்றி அப்படின்னோடனே நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் குடிக்கிறேன், சிகரெட் பிடிக்கிறேன், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்கள் பொண்ணை நான் இதோட பார்க்க மாட்டேன், பேசக்கூட மாட்டேன், உங்கள் பொண்ணு உங்ககிட்டே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இது வரைக்கும் யாரும் எனக்கு பழக்கமே இல்லை. இப்போ வரைக்கும் அவர் டீ டோட்டலர் தான், அதனால ப்ராப்ளம் இல்லை. அதனால அதெல்லாம் தெரிஞ்சு ஓகே பண்ணிட்டு
இப்போ வீட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்க மாட்டோம் அப்படி சொல்றாங்க. அப்ப மட்டும் வேணாம் வேணாம் சொன்னாங்க. நான் சொன்னப்போ யாருமே நம்பல. பிகாஸ் நம்ப தான் வந்து இவர்கிட்ட பேசியிருக்கோம். அவங்க யாருமே பேசினதில்ல. இவரோட கேரக்டர் ஃபுல்லாவே எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படின்னும்போது, "இல்ல டாடி நீங்க வெளியில இப்போ வெளியில அவுட்டர் அப்பியரன்ஸ பார்த்தே எல்லாரும் வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க." ஸோ அது மாரி இவன் கொஞ்சம் ரகடான ஆள் தான். இவன் ஒண்ணும் ரொம்ப அப்படியே குட் பாய்லாம் கிடையாது. இங்க தான் நடிக்கிறான். ஆக்சுவலா ஆற்காட்ல வந்து கேட்டீங்கன்னா, பிரேம்னு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியா டான் தான். ஆமா டான் தான். ஓகே. டான் தான், டான் தான். நீங்க ஆமா. அவங்க அவங்க ஸ்கூல்ல டானா? சரி நீங்க சொல்லுங்க. அந்த 10 இயர்ஸ் கேப் மேம் வேற அப்பப்போ சண்டைலாம் போட்டு பிரேக்கப்லாம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? அழுவ வேண்டியதுதான். நேர்ல பார்த்து சொல்லுன்னு சொல்லிடும் ஒரே வார்த்தை. ஃபோன்ல சொல்லாத, என்ன நேர்ல பார்த்து சொல்லு, நான் விட்டுறேன் அப்படின்னு. இந்த மூஞ்ச நேர்ல பார்த்தா நேர்ல சொல்லவே பார்த்து தோணாது. எது அது பாருங்க. ஒரு பிளஸ் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ்லயே நிப்பா. எதுவுமே வேலையாகாது. இப்போ வீட்டு சைடு வராருன்னா, அந்த கார்னர்ல அப்படி நிக்கிறாருன்னா, "இப்ப சொல்லு" அப்படின்னுவாரு. ஃபோன் பண்ணிட்டு, "இப்ப சொல்லு, என்ன பார்த்து சொல்லு. வேணான்னு சொன்னேன்ல, இப்ப சொல்லு" அப்படின்னுவா. எப்படி நான் சொல்ல முடியும் நேர்ல பார்த்து? எங்க ஊர்ல என்ன எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும். அதனால எங்க இருந்து பேசினாலும் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. வீட்டுல நியூஸ் போயிடும். இவங்க வீட்டுக்கும் எதனா நியூஸ் போயிடும்ட்டு ஃபோன்லயே தொலைவில் இருந்து தான் பேசுவோம். இவருக்கு வந்து நெறைய ஸ்பைலாம் இருக்கும். ஓகே. நான் எங்க ஃபேமிலியோட தான் போயிருப்பேன் வெளியில. அப்ப கூட இவனுக்கு யாருனா ஃபோன் பண்ணி, "மச்சான் உன் ஆள் அங்க போயிட்டு இருக்கு" அப்படின்னிடுவாங்க. உடனே இவரு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவாரு. அப்படிதான் நாங்க வந்து டூர் ஒண்ணு போனோம். ஒகேனக்கல் போனோம். வேன்ல ஜாலியா கிளம்பிட்டோம். நைட்டு தான் கிளம்புனோம். திடீர்னு காலையில பார்த்தா ஒகேனக்கல்ல வந்து நிக்கிறாரு. எங்க அப்பாலாம் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. நாங்க வந்து ஃபேமிலியா வந்திருக்கோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னும்போது, "இங்க கூட வந்து என் மானத்த வாங்குவியா?" அப்படின்ற மாரி எங்க அப்பாவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. டாடி நான் வரவே சொல்ல டாடி, அவங்களா வந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து எங்க அப்பா வந்து ரொம்ப டெரரா தான் இருந்தாரு. ஓகே, பொண்ண புரொடெக்ட் பண்றதுக்காக டெரரா தான் இருந்திருக்கணும். அப்படிதான் இருக்கணும். இப்ப நாங்க பொண்ணு பெத்திருக்கோம்ல, இப்பதான் எங்களுக்கு அந்த ஃபீல் வருது. எனக்கு வந்து இப்ப புரியுது நீங்க ஏன் இந்த டாபிக் வந்து இவ்வளவு பேசுனீங்க அப்படிங்கிறது. இப்போ இவ்ளோ இது பண்ணி வந்துட்டு, சடனா என் மேல இருக்க லவ் கம்மி ஆயிட்டு, மொத்தமே அந்த பக்கம் போச்சுன்னா, நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஏத்துக்க முடியாதுல்ல. என்னால நான் இப்ப கூட சொல்வேன், நான் வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். அவளுக்கு ஜுரம் வரும். அப்புறம் வந்து அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குதான். நான் இல்லன்னு சொல்லல. அதனால அவளுக்கு நாங்க ஐஸ்கிரீம்ஸ் குடுக்கறது இல்ல. எனக்கு என்னன்னா, ஓகே அவ சாப்பிடுறது இல்ல தான். அதுக்காக எனக்கும் அது பிடிக்கும். என்னையும் அவாய்ட் பண்ணும்போது எனக்கு கோவம் வருது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அவ அவ முன்னாடி நான் பார்க்க வச்சு சாப்பிட்டா தான் தப்பு. அவள இது பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்கூல் போயிடுறாள்ல. மார்னிங் 9:00 போனா ஈவினிங் 4:00 தான் வருவா. அந்த டைம் பீரியட்ல எனக்கு வாங்கிட்டு வந்து குடுத்துக்கலாம். இவரு வந்து ஆஃபீஸ்ல போறதில்ல. ஓன் பிசினஸ் தான் பண்றாரு. ஸோ எப்போனாலும் வரலாம். வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு தான் வருவாரு. ஸோ வீட்டுக்கு வரும்போது கூட வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தா, நான் பாட்டுக்கு சைலன்ட்டா சாப்பிட்டு, சொல்லாம கூட இருந்திருப்பேன். அப்படி கூட பண்ணியிருக்கலாம். இவரு அத பண்ணவே இல்லையா, எனக்கு அதனால ஒரு பயங்கர கோவம் தான். அது என்ன அப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, இப்போ நீ எனக்கு நான் கேட்டு வாங்கி தரல. இப்ப எனக்கு எங்க அப்பா இருந்திருந்தா வாங்கி குடுத்துருப்பாரு. அததான் நான் அங்கேயுமே சொல்ல வந்தேன். நீ உன்னோட பொண்ண பாத்துக்கிறமே, எனக்கு எங்க அப்பா இருந்திருந்தா பாத்துருப்பாரு அப்படின்ற ஒரு நான் எது வாங்கினாலும் அவளுக்கும் சேர்த்து தான் வாங்குவேன். அவள் பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் எது வீட்டுக்கு வாங்கிட்டு போனாலும் இவளுக்கும் அவளுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு போவேன். அதனால அவளுக்கும் அவளை விட்டுட்டு எப்படி நம்ம சாப்பிட்றன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கும் வந்துடுச்சு. அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். ஒய்ஃப் பொண்ணுங்கிறது மாதிரி 2 பொண்ணு அந்த கணக்காயிருச்சு. அவ்வளோதான். அப்படியே விட்டுட்டேன் அதை. ஆக்சுவலா பாப்பா பொறந்துமே 3 இயர்ஸ் வரைக்குமே என் மேல தான் அட்டாச்மெண்ட் அதிகமாவே இருந்துச்சு. அவளுக்கு அந்த பேட்டரி வந்து அவ வந்து பட்டன் பேட்டரி வந்து முழுங்கிட்டா. விளையாட்டுத்தனமா ஆக்சுவலா அது வந்து பட்டன் பேட்டரி வந்து ரவுண்டா காயின் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கூல்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்திருந்தா. அது என்ன பண்ணிட்டான்னா, விளையாடிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ அந்த குளுக்கோன் டி இருக்குல்ல, டேப்லெட் ஷேப்ல குளுக்கோன் டி வருதுல்ல, அது வந்து அவ சாப்பிடுவா. ஸோ அந்த ஃபீல்ட்ல பேட்டரி வந்து சக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு எனர்ஜி வந்து ஒரு மாதிரி இதுவா இருக்கும்ல, நம்ம வாயில வச்சு. அந்த மாரி தான் அவ ட்ரை பண்ணியிருக்கா. அதுன்னு நெனச்சு ட்ரை பண்ணாளா என்னன்னு தெரியல. அப்ப அவ ஒரு எல்கேஜி தான் படிச்சுட்டு இருந்தா. யூகேஜி தான் படிச்சுட்டு இருந்தாளா. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அத வந்து அது அந்த அவ ஏதோ ஒரு ஃபீல்ட்ல முழுங்கிட்டா. அந்த சலைவா அதிகமான நல்ல வேளை அவ அத வந்து சொல்லிட்டா வீட்ல. அவ வந்து சொல்லாம இருந்திருந்தான்னா, அவளுக்கு வந்து நாங்க வந்து ஆப்ரேட் பண்ணி தான் அத எடுக்கிற மாரி ஆயிருந்திருக்கும். அவ முழுங்கிட்டு வந்ததுமே என்கிட்ட சொல்றா, "விளையாடிட்டு தான் இருந்தா, மம்மி நான் இந்த மாரி நான் கையில வச்சுட்டு இருந்தேன்ல, அத நான் வந்து முழுங்கிட்டேன். எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்குன்னு" அழுவுறா வந்து. அப்புறம் நான் சொன்னேன், அப்புறம் இவருக்கு கால் பண்ணிட்டு சீரியஸே தெரியல. நாங்க சும்மா ஒரு காயின் மாதிரி தானேன்ட்டு காயின்னா நார்மலா தான் இப்போ இருந்தோம். மோஷன்லயே வந்துரும். 2 டேஸ் வெயிட் பண்ணா கூட நம்ம பெட் ரெஸ்ட்ல இருந்தா கூட
நம்ம அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கூட நம்ம காயின் வந்து வெளியில் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே அதை பற்றின சீரியஸ்னஸ் தெரிஞ்சிச்சு, அவேர்னஸே எங்களுக்கே அப்போ தான் வந்துச்சு. அண்ணன் டாக்டரு அவர் கால் பண்ணி டவுட்டு கேட்டப்போ அது பேட்டரி வந்து வயிற்றுல ஈரத்தன்மை பட அது வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும், பஸ்ட் ஆயிடும். பஸ்ட் ஆகிடும் பேட்டரி. அது வந்து எப்படின்னா வந்து டெட் பேட்டரினா வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்காது. பட் ஆக்டிவ்ல இருக்க பேட்டரியா இருந்துச்சுன்னா அது உடனே பஸ்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஆர்கனே ஸ்டொமக்ல இருக்க ஆர்கனே இதுவாயிடும் அப்படின்ற அப்படியே மாதிரி இருந்தாலும் அந்த ஆர்கான் வந்து ஹோல் ஆயிடும், சாப்பிட்டுட்டே வந்துடும். அப்புறம் தான் சீரியஸ்னஸ் ஒரு மாதிரி ஆகி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 2 வரைக்கும் அவங்களுக்கே அது புதுசு. அந்த மாதிரி பார்த்தது அவங்களுக்கே புதுசு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அது காயின் வந்து வயிறு கீழே போயிடுச்சா வயிற்றுல இருக்கான்ற இதுவே உங்களுக்கு கரெக்டாக டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு போயிடுச்சு, அதான் இதுக்கு போயிடுச்சா இல்லை வந்து ஸ்டொமக்லேயே இருக்கான்றதே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், அப்புறம் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், எல்லா ப்ராசஸும் பண்ணி பார்த்து ஓகே ஸ்டொமக்கில் தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எண்டோஸ்கோப்பிலே எடுக்க ட்ரை பண்ணுறோம், எண்டோஸ்கோப்பியில் வந்துருச்சுன்னா ஓகே காட்ஸ் கிரேஸ், இல்லைன்னா இன்டெஸ்டைனுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. குட்டி குழந்தை அவளுக்கு யோசிச்சு பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நைட் ஃபுல்லாக நாங்கள் ஒரு மாதிரியாவே இருந்தோம். அப்புறம் 12 to 3 கிட்ட ட்ரை பண்ணாங்க இதுவில் எண்டோஸ்கோப்பி மூலயமா. அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக எண்டோஸ்கோப்பிலே எடுத்துட்டாங்க. நான் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஈவினிங் ரச சாதம் சாப்பிட்டா, அது இருந்தனால கொஞ்சம் அது ஸ்டொமக்க வந்து எதுவுமே பண்ணாம அது வந்து சேஃப்டியா அந்த ரைஸ் மேல அந்த பட்டன் பேட்டரி இருந்ததுனால அந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் வந்து ஆர்கன்ல வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாம மைல்டா இருந்துச்சு. உள்ள அந்த வயிறோட இதுவும் ஒட்டிடுச்சு, பேட்டரியில அப்படியே ஒட்டிடுச்சு அந்த இதுவெல்லாம். கொஞ்சமா இருந்துச்சு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் மெடிசின்ஸ்லாம் கொடுத்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து ஃபுட்டு வந்து டயட் ஃபுட் மாதிரி கொடுக்க சொல்லி அந்த மாதிரி கொடுத்து இப்போ ஓகே நார்மல் ஆயிட்டாங்க. இப்போதான் உங்ககிட்ட எனக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும் தோணுது. வீட்ல யார் ரொம்ப அடம் பிடிப்பாங்க, அம்மாவா பாப்பாவா? 2 பேரும். கொஞ்சம் ஜாஸ்தியா பிடிப்பாங்க. கொஞ்சம் ஜாஸ்தியா? கொஞ்சம் ஜாஸ்தியானா இவதான். நான் வீட்டை விட்டு காலைல ஆஃபீஸ் போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் வேணும்னே கிஸ் பண்ணிட்டு தான் வெளில வரணும். வேணும்னே நான் கிஸ் பண்ணாமல் இல்லை, உள்ளேருந்து சவுண்ட் வரும், ஏன்னு வரும். ஏன்னு வரும். அது கொடுக்காம போயிட்டேன்னா நான் எவ்வளோ தொலைவு போயிருந்தாலும் திரும்பி வந்துட்டு தான் நான் கொடுத்துட்டு போனோம். அது வேறு விஷயம். எதனா வாங்கிட்டு வரலன்னா ஃபோன் அடிச்சுட்டே இருப்போம். அவளும் அப்படிதான் எனக்கு ஹக் பண்ணி கிஸ் பண்ணி கொடுத்துட்டு எப்பயுமே வெளில போகும்போது அப்படிதான் போவாரா. ஸோ அதை பார்த்து அவள் வளர்ந்ததுனால டாடி எனக்கு அப்படின்னு கேட்டு அவளுக்குமே ஹக் பண்ணி கிஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போவார். ஒரு வாட்டி அவளுக்கு தெரியாமல் எனக்கு கிஸ் பண்ணி போயிட்டாருன்னா அதான் 2 பேர் எனக்கு தான் கொடுத்தாரு அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் அதுக்கும் சண்டை போட்டுப்போம். டாடி உனக்கு கிஸ்ஸே பண்ணல பார்த்தியா, மறந்து போயிட்டாரு பார்த்தியா அப்படின்னு நான் வெறுப்பேற்றுவேன், அது பார்த்துவேன். ஸோ அதனால குறைய சொல்ல முடியாது. இல்லை நம்ம தான் பாப்பாவை கஷ்டப்பட்டு பெற்று எடுத்தோம், எல்லாமே நம்ம தான் பண்ணிட்டு இருந்தோம், நைட்டெல்லாம் ஃபீட் பண்ணி எல்லாம். அப்புறம் அவன் என்னடானா புசுக்குன்னு அப்பா தான் ரொம்ப முக்கியம், எனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டால் 2 பேரும் தான் சொல்வா. ஆனால் வந்து அவளுக்குன்னு இருக்கும்ல, இப்போ வெளியில் சொல்கிறது வேணா எங்கள் 2 பேரையும் பிடிக்கும்னு சொல்லுவா. ஆனால் நம்மளுக்கு தெரியும்ல யார் மேலே ரொம்ப அதிகமாக கேராக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அப்பா மேலே தான் அதிகமாக இருப்பாளா. ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும் நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம மேலே இல்லை இவர் தான் அப்படின்றத. நியாயமா இருக்கணும். நீங்க அப்பா பொண்ணா அம்மா பொண்ணா? அப்பா பொண்ணு. நீங்க மட்டும் அப்பா செல்லம், உங்க பொண்ணு மட்டும் அப்பா செல்லமா இருக்கக்கூடாதுன்னா என்ன நியாயம் இது? ஓகே அவளை லிட்டில் பிரின்சஸா ட்ரீட் பண்ணப்பா, நான் வேணான்னு சொல்ல, என்ன பிரின்சஸா ட்ரீட் பண்ண அவ்வளவுதான். ஓ சார் வந்து அவங்க பாப்பாட்ட காட்டுற லவ் அப்போ நீங்க உங்க அப்பாவை மிஸ் பண்றீங்கன்னு சொல்றீங்க. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கணும், நம்ம பொண்ணுக்கு அவங்க அப்பாவோட லவ் கிடைக்குது. அந்த மாதிரி எனக்கும் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நீங்க அவளையும் பாருங்க, நான் வேணான்னு சொல்ல, என்ன அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பண்றதுதான் எனக்கு பிடிக்கல. லாஸ்ட் பர்த்டே வந்து எனக்கு 32 டிஷ் ஐட்டம் எனக்காக செஞ்சு அவளே கஷ்டப்பட்டு காலையில் 7 o'clock எழுந்து 3 o'clock வரைக்கும் கஷ்டப்பட்டு எல்லா ஐட்டமும் செஞ்சாள். எல்லாமே செஞ்சு எனக்காக, அவள் மட்டுமே, கூட ஹெல்ப்பு கூட ஒருத்தர் இல்லை, எனக்காக செஞ்சு அது பண்ணது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது.